ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேல ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஸோ அந்த ரெசிபிய ரொம்ப ஈஸியா, சீக்கிரமா, செம்ம டேஸ்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும். சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்போ இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இத ஒரு பெரிய பவுல்ல நம்ம போட்டுக்கலாம். அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரே கப் அளவுக்கு தான் நான் செய்றேன். இத வந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு விட்டுருங்க. கட்டி பட்டுருச்சுன்னா உங்களுக்கு ஹல்வா சரியா வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிப்படாம கரைச்சு விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தண்ணியா தான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு பேன ஹீட் பண்ணிக்கலாம். இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதே கப்பால 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான ஒரு பதத்துல இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க 1 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் கிண்டி விடுங்க. கொதி வர ஆரம்பிச்சதும், இதுல வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோவும், கொஞ்சமா வந்து ஆரஞ்சு கலரும் சேர்க்கிறேன். இது வந்து நமக்கு கம்பி பதம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைட்டா அது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சுனாலே போதும். மத்த பலகாரங்களுக்கு செய்ற மாரி கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த மாரி பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு இப்போ. இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த மாவு வந்து இதுல சேர்த்துறலாம். கை விடாம கிளறிட்டே இருங்க. கை விட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகிடும். இந்த மாதிரி கை விடாம நல்லா கிளறிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும். கட்டிப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். இது இப்படி தான் வரும். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஹல்வா ரெடி ஆயிடும். இப்போ இதுல ஒரு ஸ்பூனா வந்து ஒரு 3 டைம் வந்து நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது லைட்டா வந்து திரண்டு வரும். இத செய்யும்போது நீங்க சிம்ல வச்சு தான் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட அந்த ஸ்மெல் வந்து போயிட்டு, உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஹல்வாவோட ஸ்மெல்லு. இப்ப இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மறுபடியும் நம்ம கிளறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நெய்லாம் வந்து நமக்கு லைட்டா ஓரத்துல வந்து திரண்டு வந்துரும். அந்த மாரி ஹல்வா எங்கேயுமே ஒட்டாம நமக்கு நல்லா வந்து இழுபட்டு வரும். இப்ப நமக்கு ஹல்வா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்க்கிறேன். நீங்க வந்து முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அல்லது பாதாம் என்ன மாரியான நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, அத நீங்க சேர்த்துக்கலாம். கட்டிங் செர்ரி கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப இத போட்டுட்டு நல்லா வந்து எல்லா சைடும் வந்து வர மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க இது. ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்போ ஒரு தட்டுல வந்து நான் நெய் தடவிக்கிறேன். நெய் தடவணுன்ற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு அதுல ஒட்டாது. இருந்தாலும் நீங்க நெய் தடவிக்கோங்க. இப்ப நம்ம கிண்டி வச்சிருக்க ஹல்வாவ அதுல கொட்டிறலாம். கொட்டிட்டு இத லெவல் பண்ணிக்கோங்க. ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி தோசை கரண்டியோ வச்சு நீங்க அத கரெக்ட்டா வந்து லெவல் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் ஆறதுக்கு டைம் குடுத்து, நம்ம இத வந்து இன்னொரு பிளேட்ல கொட்டிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த நம்ம கட்டிங் செர்ரிலாம் போட்டிருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப இத இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கடையில விக்கிற மாரியே நமக்கு சூப்பரா பீசஸ் வரும் இதுல. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. நல்ல டேஸ்ட்டாவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.